இந்த வீடியோவில் டெட்லைன்னா என்ன, ரயில்வே பவுண்ட்ரினா என்ன, இன்டர்லாக்கிங் ட்ராக் ஸ்விட்ச் எப்படி இருக்கும், அதோட பயன்பாடு எப்படி, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து நான் உங்களுக்கு என்னோடய மொபைல்லேருந்து ஜூம் பண்ணி எடுத்த ஒரு ஷாட்டுங்க. இது ஒரு மலை மேலே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதே மாதிரி நான் தங்கியிருந்த ரூமு, நான் எப்படி தரிசனம் பார்த்தேன், அந்த டீட்டெயிலுங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. தமிழை தவிர வேறு பாஷை தெரியாதவங்க கூட ஈஸியாக ஷீரடி போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வர மாதிரி டீட்டெயிலுங்க எல்லாமே கொடுத்துருக்கேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டியூப் சேனலுங்க. ஷீரடிக்கு 3 நாளில் போயிட்டு வரலாமா அப்படின்றதுக்கு பார்ட் 1 வீடியோ போட்டு வந்தேங்க. அதை இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் போன வீடியோ மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். பார்ட் 1ல் நம்ம சனிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:50க்கு சாய்நகர் ஷீரடி வந்து இறங்கிட்ட வரைக்கும் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோங்க. இதில் வந்து சாய்நகர் ஷீரடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாம் போய் தரிசனம் முடிச்சுட்டு, அதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தரிசனம் முடித்தது, அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டது, மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நாம் சென்னை வரைக்கும் எப்படி வந்தோன்றது இந்த வீடியோவில் விளக்கமாக கொடுத்துருக்கேங்க. ஷீரடி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே இந்த 2 பஸ்ஸு பார்க்குறீங்களேங்க. இந்த 2 பஸ்ஸும் வந்து ஷாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ், அப்புறம் துவாரவாத்தி, அந்த மாதிரி அவங்களோட தேவஸ்தானம் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஏறி நேராக அங்கே போய் செக்இன் ஆகிடலாங்க. நான் வந்து நான் புக் பண்ணியிருந்த ஹோட்டலோட அட்ரஸை ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட காமிச்சு அங்கே போகிறதுக்கு கேட்டேன். 250 ரூபா கேட்டார். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஆட்டோக்காரர்கிட்ட ஷேரிங்கில் ஏறிட்டேங்க. அந்த வண்டியில் ஏறிட்டு பிம்பிள்வாடி சிக்னல் ஜங்ஷனில் வந்து அங்கேயே நானே சொல்லி இறங்கிட்டு அவர் கையில் 20 ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து நான் கூகுள் மேப் போட்டுட்டு 300 மீட்டர் தாங்க நான் தங்கியிருந்த ஹோட்டலில், அந்த ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக செக்இன் வந்து எனக்கு 12 மணிக்கு தாங்க. நான் ஆனால் சீக்கிரமாக 10:15 மணிக்கே போயிடுவேன். கொஞ்சம் செக்இன் ஆகிறதுக்கு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரூம் கொடுத்தாங்க. ரூமு நல்லாவே இருந்ததுங்க, அருமையாக இருந்தது. இந்த வாட்டி நான் புக் பண்ணியிருந்தது booking.com இது கோஐபிபோவில் தான் புக் பண்ணியிருந்தேன். 750 ரூபா அந்த ரூமுங்க. ஆக்சுவலாக 2 பேர் தங்குறதுல நான் ஒரு ஆள் தான் தங்கியிருந்தேங்க. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதியுமே இருந்ததுங்க. கோவிலேருந்து வெறும் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. இது தாங்க அந்த கிருஷ்ணா சாய் குத்தீர்னு சொல்லி ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. இதில் வந்து நிறைய ஆப்ஷனும் இருக்குங்க. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது நான் தங்கியிருந்த ரூமோட இன்டீரியருங்க. ஏசி ரூம். நான் ஏசிலாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா நான் நைட்டே அங்கே ஸ்டே பண்ணலைங்க. நான் ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 1 மணிக்கு தரிசனம் புக் பண்ணியிருந்தேங்க ஆன்லைனில். வழக்கமாக வந்து அந்த 200 ரூபா டிக்கெட் விஐபி தரிசனம் புக் பண்ணிவிட்டு போவேன். அதில் போனேன்னா பிஆர்ஓ கேட் வழியாக உள்ளே போயிட்டு மேக்ஸிமம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இனிமேல் யாராலையும் அப்படி போக முடியாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பில்டிங்கை பார்த்துக்குங்க. இந்த பில்டிங் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்க பில்டிங் தாங்க. அந்த பில்டிங்கில் தான் கேட் நம்பர் 6, 7, 8 6, 7, 8. இந்த 200 ரூபா டிக்கெட்டு முன்னெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆன்லைனில் எடுக்கணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அது இதுன்னுவாங்க. இப்போது அவங்களே எல்லா வசதியும் அந்த பில்டிங்குள்ளே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வரிசையாக ரிசர்வேஷன், ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் மாதிரி நிறைய கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேயே போய் 200 கொடுத்து அவங்கக்கிட்ட டிக்கெட் வாங்கிடலாம். ஸோ டிக்கெட்டை தான் ஈஸியாக வாங்கிட்டோமே, தரிசனம் ஈஸியாக பார்த்துடலான்ற மாதிரி கிடையாதுங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த 200 டிக்கெட்டை எல்லாரையும் வாங்க வச்சு அப்படியே மேலே ஏற்றி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டிங்கன்னா கூண்டு கூண்டாக கட்டி வச்சுருக்காங்க ரூமுங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் 500 பேர் 600 பேருக்கு சேர் போட்டு வச்சுருக்காங்க. அதில் உட்கார வச்சிட்றாங்க. இப்போது அதில் உக்காந்துட்டு
அந்த மாதிரி எல்லா ரூமுங்களும் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமாக திறந்து விட்டு தரிசனம் பார்க்க வைக்கிறாங்கங்க. இந்த கேட் நம்பர் 7, 8 வந்து ஃப்ரீ தரிசனங்க. அதுக்கும் இந்த பில்டிங் வழியாக போய் லெஃப்ட்டில் போகணும். அது வந்து எங்கெங்கேயோ இன்னும் சுற்றிட்டு வருது. அதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேங்க. இந்த ரூ. 200 டிக்கெட்டுக்கே நாம் தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மினிமம் 3 மணி நேரம் ஆகிடுதுங்க இப்போ இருக்க அவங்களோட புது சட்டம் படி. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ப்ரோக்ராமுங்க எதனா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 2.25 மணி ஆயிடுச்சுங்க. அதாவது ஒரு 2.25 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டாலும் இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு பழையசாக ஏற்கனவே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக போகிறவங்களுக்காக சொல்கிறேன். உள்ளே வந்து மொபைலு கண்டிப்பாக அலோடு கிடையாதுங்க. ஸோ மொபைலை வந்து லாக்கரில் வச்சுட்டு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி வெளியே வந்த உடனே மொபைலை உடனடியாக எடுத்துடாதீங்க. அது எந்த கேட் வழியாக வந்தாலும். ஏன்னா துவாரகமாயி இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து மொபைல் அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு துவாரகமாயி, அதாவது பாபா தரிசனம் முடிச்சுட்டு துவாரகமாயி வந்துட்டு பக்கத்துலேயே சாவடி அந்த தரிசனமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை ஸ்லிப்பர் அது ரெண்டுத்தையும் எடுத்துக்குங்க. இப்போ நான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்த உடனே இருக்கிறது தாங்க இது புதுசாக கட்டினது. இதுதான் வந்து சாய் மந்திர். மூலசனம் இருக்கிறது இங்கே தாங்க. இது வெளியிலேருந்து நான் எடுத்த ஃபோட்டோஸு. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து இது தாங்க துவாரகமாயி. இது உள்ளே போகிறதுக்கும் வந்து மொபைல் அலோடு கிடையாது. அதே மாதிரி வேழகாமனில் போனீங்கன்னா ஈவினிங்கில் நல்ல ஒரு ஊர்வலம்லாம் வருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து சாவடிங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரசாதாலயங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி ஆகிடவே நான் சாப்பிட்றதுக்காக பிரசாதாலயாக போயிட்டேங்க. எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நடந்தே போயிட்டேன் நான். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட்டோவில் போய்க்கலாங்க. பிரசாதாலயாலையும் நிறைய புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க. இப்போது நான் லைனில் நின்று ஃப்ரீ சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு உள்ளே போனால் ஆல்ரெடி அங்கே ஒவ்வொரு கூண்டுக்கும் ஒரு மினிமம் ஒரு 400 பேர். அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி 3 கூண்டு ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 4வது கூண்டுன்னும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் லேட் ஆகிடுமேன்னு அங்கே ஸ்பெஷல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லி 50 ரூபா டோக்கனுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு சாப்பாடு 50 ரூபா. அதை போய் சரி வாங்கி அதில் சீக்கிரம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போனேங்க. எனக்கு முன்னாடி வெறும் 20 பேர் தான் இருந்தாங்க. அந்த 20 பேருக்கு அந்த 20 பேர் டோக்கன் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்டாஃப்ஸுங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க. சரி சாப்பிட்றதுக்கு டோக்கன் தான் வாங்கிட்டோமே, மேலே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு மேலே போனால் அங்கே ஒரு மறுபடியும் அங்கேயும் ஒரு லைன் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியாக சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது மணி 3:45 மணி ஆயிடுச்சுங்க. பிரசாதாலயிலேருந்து நான் தங்கியிருந்த ஹோட்டல் ஒரு 300லேருந்து 400 மீட்டருக்குள்ளே தாங்க. அதனால் நான் நடந்தே ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு 5:30 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நைட்டு சாப்பாடு அப்புறம் ட்ராவலிங்க்கு சாப்பாடு சவுத் இண்டியன் ஃபுட்டு நான் வந்து வழக்கமாக அகில பாரத்தில் சொல்லுவேங்க. அதனால் அவங்கள பார்த்து சொல்லலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி நான் நடந்தே அகில பாரத் போயிட்டேங்க. அங்கே போய் தான் நைட்டு சாப்பாடு மறுநாளைக்கு இது எல்லாமே சொல்லியிருந்தேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, மறுநாள் காலையிலைக்கு தக்காளி சாதம், மறுநாள் மத்தியானத்துக்கு வந்து புளி சாதங்க. இது 3மே அவங்க மொத்தம் 200 ரூபா ஆச்சுங்க. அவங்க ஒரு 20 நிமிஷத்தில் எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இது தாங்க அகில பாரத்துக்கு போகிற வழி. கோவிலேருந்து அகில பாரத்துக்கு போகிற வழி. ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அகில பாரத்தோட மெயின் பில்டிங்கு. ரூம்ஸ் எல்லாம் இது உள்ளே தான் இருக்குது. இங்கே நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். ஏன்னா ரிசப்ஷன்லேயே தமிழ் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, தெலுங்குக்காரங்களும் இருக்காங்க. 3 வேளை சாப்பாடும் சவுத் இண்டியன் ஃபுட்டும் இங்கே கொடுத்துருவாங்கங்க. ஸோ ரூம் வந்து 1400 ரூபா, 900 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. டேரிஃப் நான் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. இது வந்து லக்ஷ்மி பவன். இதுதான் வந்து அந்த கேன்டீனுங்க அவங்களோட ஹோட்டலில். இங்கேருந்து தான் எல்லாேருக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரூமில் தங்குறவங்களுக்கு, நம்மளை மாதிரி தமிழ் ஆளுங்கள்லாம் போனாங்கன்னா இங்கே சாப்பாடு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. இங்கேயும் தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்கங்க.
அடுத்து அங்கேருந்து திரும்பி வர வழியிலேயே இதோ பார்க்குறீங்க இல்லையா வாசவி பவன். வாசவி பவன்றது வந்து இதுவும் வந்து கோவிலுக்கு இன்னும் பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட புக்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ரொம்ப எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லுன்னு தான் காமிக்கும் இது. ஆனால் ஒரு 3 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இங்கே. இவங்களும் வந்து 3 வேளை சாப்பாடு இவங்களும் போட்டுருவாங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஸ்ரீ சாய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இதெல்லாம் எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாம் நாங்கள் டூர் கூப்பிட்டு போனோன்னா, இல்லை நான் பர்சனலாக போகும்போது தங்கிறது, எனக்கு தெரிஞ்ச லிங்க்குங்களை வச்சு இவங்கெல்லாம் வந்து சரி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணது. நீங்கள் போகும்போது கஷ்டப்படாமல் ஈஸியாக நீங்கள் தரிசனம் பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறது தாங்க இது. இது வந்து ஷீரடியை சுற்றி நாம் பார்க்க வேண்டிய டூருங்க. 2 டூரும். நாசிக் டூரும் இருக்கும், அவுரங்காபாத் டூரும் இருக்கும். அதுக்காக தாங்க இந்த போஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி போகணும் அந்த டீட்டெயில்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க. நாம் இப்போ ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 7:20 வாக்கில் சாய்நகர் ஷிரடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கேருந்து நமக்கு 8:20க்கு தாங்க ட்ரெயினு. ஸோ நல்ல டைம் இருக்குது. இங்கேருந்து லீஷராக நம்ம கிளம்பி போகலாம். இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வண்டி நிற்கிது. இங்கேயும் வந்து நமக்கு 3rd ஏசியில் அலாட்மெண்ட் இருக்குங்க. பூனாலேருந்து சென்னைக்கு போகிறது தான் நம்மளுக்கு வந்து 2nd ஏசிங்க. இது வந்து 3rd ஏசியில் தான் நம்ம அலாட்மெண்ட் வாங்கியிருக்கோம். இப்போது இங்கேருந்து கிளம்புறது வந்து இந்த வண்டி 8:20க்குங்க. இந்த வண்டி வந்து டவுண்டு கார்ட்லைன் வழியாக பூனா போயிட்டு பூனாலேருந்து மும்பை போயிடுங்க. நாம் வந்து டவுண்டு கார்ட்லைன் வழியாக போய் பூனாவில் இறங்கிடணுங்க. இந்த வண்டியில் தான் வந்து நமக்கு ஒரு சிக்கலே இருக்குங்க. அது என்ன சிக்கல்னால், இந்த வண்டி வந்து பூனாவுக்கு போகிறது நைட்டு வந்து 2:20க்குங்க. ஆனால் நம்மளுக்கு பூனாலேருந்து வந்து சென்னைக்கு வந்து 2:55க்குங்க ட்ரெயினு. ஸோ நம்மளுக்கு நடுவில் வந்து வெறும் ஒரு 28 நிமிஷம் தாங்க டைம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வண்டி டிலே ஆனாலோ இல்லை சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டிலே ஆச்சுன்னா நம்ம அந்த வண்டியை பிடிக்க முடியாமல் போயிடும். அதுக்காக நான் போட்டிருக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் தாங்க அதில் பார்க்க போகிறீங்க. ஆனால் இது வந்து ஃபேமிலியோடு போகும்போது எவ்வளோ பேர், நான் ஃபேமிலியோடு போயிருக்கேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் செட் ஆகுமான்றது தெரியல. அதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்க, நம்ம இப்போது ஷீரடிக்கு வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி கிளம்புறாங்க. ட்ரெயின் ஏறிடலாங்க. இப்போது இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு 3rd ஏசி அலாட்மெண்ட்டுங்க இங்கேருந்து போகிறது. இந்த வண்டி வந்து 2:20க்கு 2:25க்கு வந்து பூனே போகுங்க. நம்ம ஆனால் பூனே வரைக்கும் போக போகிறதில்லைங்க இந்த வாட்டி. நாம் வந்து டவுண்டு கார்டு லைன்லேயே இறங்கிடுவோங்க. டவுண்டு கார்டு லைனுக்கு ஒரு அரௌண்டு ஒரு 1:30 மணிக்கெலாம் போகும். ஸோ ஒரு 1:15 மணிக்கெலாம் வந்து நாம் அலாரம் வச்சுட்டு ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்குங்க. டவுன் கார்டு லைனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸோ ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியே வந்தீங்கன்னாவே ஆட்டோங்க நிறைய நிற்குங்க. அதில் ஏதாவது ஒரு ஆட்டோவில் ஷேரிங் தாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க. இப்போ சப்போஸ் 4 பேர் போகிறீங்கன்னா 200 ரூபா கேட்பாங்க டவுண்டு ஸ்டேஷன் போகிறதுக்கு. இது தாங்க டவுன் கார்டு லைன் ஸ்டேஷனோட ஃபோட்டோ. நைட்டில் எடுத்தது தான். இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து ரிவர்ஸில் பின்னாடி வந்தீங்கன்னா ஆட்டோங்க நிற்கும். இது வரைக்கும் நான் போன வரைக்கும் எனக்கு நைட்டில் மிட் நைட்டில் தான் போயிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் எப்படின்றத நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம டவுன் ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். இதுதாங்க டவுன் ஜங்ஷன்னு. இங்கே தான் வந்து மேஜராக இப்போ நம்ம சென்னைக்கு போகிற வண்டியே நாம் ஏற போகிறது. இங்கே வந்து 4:10க்கு வருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோங்க இங்கே. ஸோ அடுத்து நம்மளோட சிஎஸ்எம்டி எம்எஸ் ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம இங்கே தாங்க வெயிட் பண்ணணும். நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் லேட்டில் உள்ளே வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சுங்க வண்டி. இதில் வந்து நம்மளுக்கு A1 கோச்சிங்க. இதில் நம்மளுக்கு அப்பர் பர்த்து தாங்க அலாட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வரும்போது இருந்த மாதிரி
வீடியோ அவ்வளோ ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஸோ என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் அதை எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் டிலேவோட வண்டி டவுன் ஜங்ஷன்லேருந்து சென்னைக்கு கிளம்பிடுச்சிங்க. இதோடு நம்ம காலையில் மீட் பண்ணுவோங்க. இதுக்கு மேலே நைட்டில் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியாது. குட் நைட். குட் மார்னிங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சன்ரைஸு. வழக்கம் போல் ஏஞ்ச உடனே சன்ரைஸ் வந்தது. அதுதாங்க இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அதான் 110 kmph. ஏற்கனவே நான் வரும்போது சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் கோச்சஸ் தான் இது. ஸோ 110க்கு போவோம். இதில் இப்போ நடுவில் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸுங்களை வந்து சொல்கிறேங்க. ஒரு முக்கியமான இது பற்றி ரயில்வேவோட சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வண்டி வந்து ஸ்லோ ஆகிட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இன்டர்லாக்கிங் ட்ராக் ஸ்விட்ச். இது தாங்க வந்து இன்டர்லாக்கிங் ட்ராக் ஸ்விட்சுன்றது என்னென்னா, இது வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் சொல்லுவாங்க. இல்லைன்னா ட்ராக் ஸ்விட்சு, கிராசிங்ஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இந்த ட்ராக் ஸ்விட்சில். இந்த ட்ராக் ஸ்விட்சுக்கு நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குதுங்க. 1 in 8.5, 1 in 12, 1 in 16, 1 in 20 இந்த மாதிரி. அதாவது இட வசதிக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல என்ன டைப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டு டர்ன் அவுட்டு, ரைட் டர்ன் அவுட் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் டீப்பாக நம்ம சேஃப்டி கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 1 by 1 ஒரு 4-5 வீடியோவில் இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ட்ராக் ஸ்விட்சுன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்க ஒரு ட்ரெயினை அடுத்த இன்னொரு ட்ராக்குக்கு, அதாவது இன்னொரு திசைக்கு திருப்புறத்துக்கு உதவுறது தாங்க இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ்னு சொல்கிறது. இதில் வந்து இன்டர்லாக்கிங்கிறது என்னென்னா, சிக்னலோட கனெக்ட் ஆகிருக்காங்க. நார்மல் பாயிண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த யார்டுங்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அது பிடிச்சி அடித்தா மேனுவல் ஆப்ரேஷன். அது ட்ராக்கு பாயிண்ட் அடிச்சுட்டு ட்ராக் மாறுங்க. இதுலேயே வந்து மோட்டரைஸ்டு இருக்குது. இன்டர்லாக்கிங்கிறது வந்து ட்ராக் மாறினா வந்து சிக்னல், அதாவது ஒரு ட்ராக்கில் ஆல்ரெடி ட்ரெயின் நின்றுட்டுருக்குன்னா இங்கே பாயிண்ட் அடித்தாலும் அந்த பாயிண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு 2லேருந்து 3 முன்னாடி இருக்க சிக்னலுங்க வந்து ரெட்டில் தாங்க இருக்கும். அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, அது வரப்போகிற வீடியோங்களில் நான் டீட்டெயில்டாக அது டெக்னிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ முன்னாடி இருக்க ஒரே ட்ராக்கில் முன்னாடி ஒரு ட்ரெயின் இருக்குன்னா இந்த பாயிண்ட் அடித்து அதுக்கு பின்னாடி போக விடாதுங்க, ரெட் சிக்னல் போட்டுரும். இப்போ அதே மாதிரி அந்த ட்ரெயின் வந்து ஒரு 3 இல்லை 4 சிக்னல் அந்த இன்டர்வல்ஸ் இருக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னலுக்கு, இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த ட்ரெயினுக்கு வந்து எல்லோ, டபுள் எல்லோ, க்ரீனு அந்த மாதிரி கிளியர் சிக்னல் கிடைக்குங்க. இது தாங்க இன்டர்லாக்கிங்கிறது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட சோலாப்பூர் ரீச் பண்ண போகிறோங்க. சோலாப்பூர் ரீச் ஆகிடுச்சு. இங்கே வந்து மார்னிங் டிஃபன் வந்து வாங்கிடுறோங்க. ஆல்ரெடி உங்கள் கையில் தான் டிஃபன் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் வண்டி லேட்டில் போயிட்டுருக்கிறதுனால இப்போ இங்கே வாங்குகிற இட்லி, வடையை வந்து இப்போ சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து தக்காளி சாதம், நைட்டுக்கு வந்து புளி சாதம் வச்சுக்கிட்டா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக படுத்துடலாங்க. அதுக்காக தான் இங்கேயே வாங்கிட்டேன். இது வந்து 3 இட்லி ஒரு வடை வந்து 40 ரூபாங்க இங்கே சோலாப்பூரில். சோலாப்பூர்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சிங்க. வண்டி ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு அரைவாய் போயிட்டுருக்குங்க. வண்டி இப்போது 15 kmph ஸ்பீடு 10 to 15ல் க்ரூஸ் ஆகிட்டுருக்குங்க. இதில் இது பாருங்கள், இது என் மொபைலில் வந்து இந்த மலையை ஜூம் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்க மொபைலு அந்த மலை, அதை வந்து ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு சரி ஜஸ்ட்டு சும்மா போகிறதுக்கு போட்டு காமிப்போமேன்றதுக்காக தான். சரியான டிஸ்டன்ஸுங்க அது.
ஆனால் நான் கோச்சிக்குள்ளே தாங்க நின்றுட்டுருக்கேன். இவ்வளோ சேஃபாக நின்று தான் எடுத்திருக்கேன். அதுவும் மாட்ரேட் ஸ்பீடில் வண்டி போகும்போது எடுத்தது தாங்க இது. அதனால தான் எனக்கு கிளியராக வீடியோவும் கிளியராக கிடச்சிது. இதே மாதிரி அடுத்ததில் அந்த விண்மில் கூட எடுத்திருக்கேங்க. அதையும் மறந்துடாமல் பாருங்கள். விண்மில் ப்ராஜெக்ட் அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. இது பாருங்கள், ஜூம் ஆனது எல்லாம் அந்த சிட்டி. இப்போ அதோனிக்கிட்ட ரீச் ஆக போகிறோம், மதியம் சாப்பாட்டு வேலை. ஸோ அதனால் அந்த டைமில் வந்திருந்தேன், வண்டி ஸ்லோவாச்சுன்னு. ஏன்னா எனக்கு அப்பர் பர்த்துன்றதுனால இறங்கும்போது தான் எடுக்க முடியும். ஸோ அந்த டைமில் எடுத்தது தான். இது ஏதோ ஒரு பெரிய காலேஜுன்னு நினைக்கிறேங்க இது. ஏன்னா மலை அடிவாரத்தில் நிறைய பெரிய கேம்பஸாக பார்த்தேன் நான். இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க, இது தாங்க டெட்லைனுன்றது. இந்த டெட்லைனுன்றது வந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனுங்களில் எங்கெங்கெல்லாம் அப்ரூவல் ஆகிருக்கோ அங்கே வந்து மெயின் லைன்லேருந்து ஒரு லைனை வந்து பிரிச்சுருப்பாங்கங்க. அது எதுக்காகன்னா, அந்த லைன் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கிளியராகவே இருக்காது. அதில் வந்து மண்ணெல்லாம் கொட்டி இது பண்ண மாதிரி, அதாவது மூடின மாதிரி, மண் மூடின மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ரொசீஜரே அப்படி தாங்க. அது என்னென்னா, அந்த லைனை பிரித்து ரயில்வே தண்டவாளத்தில் அதாவது ட்ராக்கில் வந்து 2 தண்டவாளம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒவ்வொரு கம்பிக்கும் 2 சைடும் வந்து பாத்தி கட்டின மாதிரி கல் கட்டி, அதில் வந்து ஒரு 2-3 லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் மண்ணுங்களை வந்து கொட்டிடுவாங்க. அதே மாதிரி 2 சைடு இருக்க தண்டவாளத்துலேயும் அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிரேடியன்ட், அதாவது கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி டைமென்ஷனில் அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. எண்டில் வந்து ஒரு எண்ட் பஃபர் போட்டு வச்சுருப்பாங்கங்க. இது எதுக்காகனா, ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு டைமில் ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ட்ரெயின் வருதுன்னா, அந்த ட்ரெயினை வந்து இந்த டெட்லைனில் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, வண்டி அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மண் போட்டிருக்க இந்த கம்பி மேலே போகும்போது வண்டி வந்து சிக்கி வீல் சுற்ற முடியாமல் ஸ்லோவாகிடுங்க. ஸ்லோவாகி கடைசியாக நின்றுடும். அதுக்காக ரயில்வே நிர்வாகமோட ஏற்பாடு தாங்க இந்த டெட்லைனுன்றது. இப்போ நம்ம அதோனி ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு 12 நிமிஷம் டிலேயில் தான் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுது. இதுக்கு மேலே வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களான்னு தெரியல. இப்போ சாப்பாடு டைம் வந்துடுச்சுங்க. அதனால் என்னோடய தக்காளி சாதம் எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. மதியம் ஆஃப்டர்நூன் லஞ்சு அங்கே அகில பாரத்தில் வாங்கின அந்த தக்காளி சாதம் தாங்க. இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன்லைங்க, இதையும் பார்த்துட்டு உங்களுக்காக தான் வீடியோ எடுத்தேங்க. எவ்வளோ தூரத்தில் ஜூம் ஆகிருக்கு பாருங்கள். இது விண்மில் ப்ராஜெக்டு. இது நான் உங்களுக்கு அந்த டிப்ஸில் சொல்லியிருந்தது தாங்க. அப்பர் பர்த்துன்றதுனால மேலேயே வச்சுக்கிட்டேங்க. ஒரு கேரி பேக்கில் என்னோடய டஸ்ட்டுங்க, அந்த கார்பேஜஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறேங்க. நான் எப்போ இறங்கணுன்னோ அதை எடுத்துன்னு போய் போட்டு வந்துடுறதுங்க. வண்டி ரேணிகுண்டா ரீச் ஆயிடுச்சிங்க. ஆனால் அதே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் டிலே வந்துடுச்சிங்க. அந்த டிலேயில் தான் போயிட்டுருக்கு. வண்டி ரேணிகுண்டா ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு 7:40 கிட்ட ஆகிடுச்சிங்க டைமு. இது பாருங்கள், ரயில்வே பவுண்ட்ரின்றது. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது 2 சைடுமே வந்து தண்டவாளத்துக்கு 2 சைடுமே இந்த மாதிரி கல் நட்டு வச்சுருப்பாங்கங்க. முன்னெல்லாம் வந்து இந்த கல்லுங்களில் வந்து எஸ்ஆர், அதாவது சதர்ன் ரயில்வே, எஸ்டபிள்யூஆர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, இல்லை சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ரயில்வே போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எல்லாமே ஐஆர் தாங்க, அதாவது இந்தியன் ரயில்வேஸ். இந்த ரயில்வே பவுண்ட்ரினா என்னன்றதுன்னா, ரயில்வே தண்டவாளத்துலேருந்து இந்த கல் இருக்கிற வரைக்கும் ரயில்வேவோட இடம்னு அர்த்தங்க. அது வந்து அவங்க வாங்கி போடும்போதே ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் யோசித்து, அதாவது 3 ட்ராக்கு 4 ட்ராக் போடுற மாதிரி தான் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கல்லுக்குள்ளே யாரோட எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாதுங்க, பொதுமக்களோடது. அதாவது ஈவன் ஒரு கட்டையில் ஒரு வேலி கூட போடக்கூடாது. இதெல்லாம் வந்து ரூல். இதை வந்து எப்படி இவங்க பாதுகாக்கிறாங்கன்னா, இதை வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க. இது உங்களால் நம்ப முடியுமா?
இதை யார் செக் பண்ணுறா, அதுக்கான அந்த வேலையை செய்கிற ஒரு ரயில்வேல யார், இதெல்லாம் வந்து நான் வரப்போகிற சேஃப்டி எபிசோடில் க்ளீனாக சொல்கிறேங்க. கண்டிப்பாக சாத்தியமானு கேட்பீங்க, ஆனால் சாத்தியம்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி பண்ணுறதுனால தான் ரயில்வே ஓடிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1.25 மணி நேரம் டிலேயில் வந்து 1.25 மணி நேரம் டிலே ஆகிடுச்சிங்க. வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்து இறங்கிட்டோங்க. இந்த பயணம் 3 நாளில் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நைட்டுங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புனது சனிக்கிழமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போங்க.